ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஆல்ரெடி வந்து பிளேஜரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பிளேஜரிசம் பார்க்க போகிறோம். பிளேஜரிசமில் வந்து 3 மெயின் டாபிக் இருக்குது. அதாவது 3 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, என்டையர்லி டிஃபரெண்ட், பார்ஷியலி யுவர்ஸ், செல்ஃப் பிளேஜரிசம். இது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ என்டையர்லி டிஃபரெண்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா, ஹோல் ப்ராஜெக்ட்டுமே வந்து நம்மளோடது கிடையாது. அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஒரு பிஹெச்டி தீசிஸோ இல்லை எம்ஏ ப்ராஜெக்ட்டோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸ் வந்து டெக்ஸ்ட்டு, செகண்டரி சோர்ஸ் வந்து நம்ம வெப்பில் வந்து ஏதாவது சர்ச் பண்ணி எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃபோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதாவது அந்த புக்கையோ அந்த ஆர்டிக்கலையோ வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ப்ராஜெக்டாக வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணதை வந்து நம்மளோட ஒர்க்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்சன்ட்டேருந்து வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணலை அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. அதாவது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம எழுதின புக்கு கிடையாது. வேற ஒருத்தங்க எழுதின புக்லேருந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கோ, தீசிஸ்க்கோ வந்து நம்ம சப்போர்ட்டிங்க்காக வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவங்களோட ஆர்டிக்கல்லேருந்து நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக வந்து எடுத்திருக்கோம். அக்னாலஜ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டைப். அதாவது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லின்ற டைப்பில் போகும். 2வது பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி யுவர்ஸ். பார்ஷியலி யுவர்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஐடி ஒர்க் ஷாப்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து குரூப்பாக சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம யூஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். அப்போ வந்து நம்ம குரூப்பாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ, அதில் வந்து இப்போ ஒரு குரூப்பில் 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேரில் வந்து நம்மளும் வந்து ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருப்போம். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுத்த தீசிஸில் இருந்தே நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்தோம். இப்போ நம்ம யூஜியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், குரூப் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எம்ஏ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக எடுத்தோம்னாலுமே நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அது வந்து நம்மளே வந்து எழுதின ஹோல் புக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னா, இது வந்து பார்ஷியலி யுவர்ஸ் அப்படிங்கிற 2வது டைப்பில் வந்து வரும். அதாவது பிளேஜரிசமில் வந்து இது செகண்ட் மெயின் டைப். இப்போ வந்து 3 டைப்பை பார்க்கலாம். செல்ஃப் பிளேஜரிசம். செல்ஃப் பிளேஜரிசம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பிஏல வந்து குரூப் ப்ராஜெக்ட் பண்ணோம். அது வந்து நம்ம அக்னாலஜ் பண்ணலாம். அது வந்து செகண்ட் டைப். இப்போ வந்து நம்ம எம்ஏலலாம் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து சிங்கிள் மேனா தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதாவது தனி ஒருத்தங்களா தான் வந்து ஒரு டாப்பிக்கை வச்சு, ஒரு நாவலே வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போ வந்து இது என்னோட நாவல் தானே. இந்த நாவல்லேருந்து வந்து நான் என்னோட பிஹெச்டி நான் சப்போஸ் பிஹெச்டிக்கு வந்து தீசிஸ்க்கு இதுலேருந்து எடுத்துக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்குமே நோ தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்றேன். பிகாஸ் அங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பிளேஜரிசம்லயுமே நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணியிருப்போம். நம்மளோட ஓன் ஒர்க் தான் அது. ஆனாலும் நம்ம டிகிரி வாங்கும்போது என்ன அக்னாலஜ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நான் சப்மிட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ட வந்து இனிமே வந்து வேற எதுக்குமே நான் அக்னாலஜ் பண்ணாம யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து இந்த ஒரு டிகிரிக்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட புக்ல இருந்துமே நம்ம வந்து வேற ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கோ, அசைன்மெண்ட்டுக்கோ, தீசிஸ்க்கு வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து எடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணணும். நம்ம ஓன் புக்கா இருந்தாலுமே நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணணும். அப்படி நம்ம அக்னாலஜ் பண்ணல அப்படின்னா, அது வந்து செல்ஃப் பிளேஜரிசமா வந்து கன்சிடர் பண்ணப்படும். இப்போ வந்து நம்ம பிளேஜரிசம் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தரலாம். அதாவது கான்சிக்வென்ஸ் ஆஃப் பிளேஜரிசம வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதில வந்து ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்துர்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன். அதாவது இப்போ நம்ம பிளேஜரிசம்னாலே ஒரு ஃப்ராட் வேலை மாரி தானே கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால வந்து இப்போ நம்ம வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ்லயோ, யுனிவர்சிட்டிலயோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளேஜரிசம் பண்ணி தான் அந்த டிகிரி வாங்கணும். அதாவது இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பிளேஜரிசம் பண்ணி தான் நம்ம வாங்குனோம்னா, அத வந்து கேன்சல் பண்ணிருவாங்க இல்லையா? நம்ம டிகிரி வாங்கணும் அப்படின்றது வந்து நம்ம வேலை பார்க்குற சரவுண்டிங்க்கு தெரிஞ்சாலும் அது வந்து நமக்கு ஒரு அவமானம் மாதிரி தானே. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டிகிரி வில் பி வித்ட்ரா. அதாவது நம்ம எந்த டிகிரிக்கு வந்து நம்ம பிளேஜரிசம் பண்ணோம். இப்போ வந்து நம்ம பிஏ டிகிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம குரூப் ப்ராஜெக்ட், அதாவது எம்ஏ டிகிரி இல்ல பிஹெச்டி வந்து நம்ம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. பிஹெச்டி டிகிரிக்கு வந்து நம்ம பிளேஜரிசம் பண்ணிட்டோம். அத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த டிகிரிய வந்து வித்ட்ரா பண்ணிருவாங்க. வித்ட்ராவுனா நம்மட்ட இருந்து அந்த பிஹெச்டி பட்டத்த வந்து புடுங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ரொம்ப அவமானமா இருக்கும். 2வது ஒன்னு வந்து டிகிரிய வந்து நம்மட்ட இருந்து புடுங்கிருவாங்க. 3வது வந்து லாஸ் ஆஃப் ஜாப். இப்போ நம்ம பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டோம். அந்த டாக்டரேட்ட வச்சு ஒரு காலேஜ்லயோ, யுனிவர்சிட்டிலயோ நம்ம வந்து
லெக்சரரா போம்போது, அந்த டிகிரியே நம்ம கையில இல்லாதப்போ, அந்த டிகிரி வச்சு வாங்குன வேலை மட்டும் நம்ம கையில இருக்காது இல்லையா? அந்த வேலையுமே வந்து புடுங்கிருவாங்க. அதாவது அந்த டிகிரிய வச்சு பெர்சனலா இப்போ வந்து நம்ம பிஹெச்டிக்கு வந்து பிளேஜரிசம் பண்ணியிருக்கோம். பிஹெச்டிய வச்சு நான் ஒரு வேலை வாங்கியிருந்தேன்னா மட்டும் அந்த வேலை போகும். இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம போயிருக்கோம். இப்போ ஒரு 10த் குவாலிஃபிகேஷனோ, 12த் குவாலிஃபிகேஷனோ நம்ம ஒரு ஜாப்க்கு போயிருக்கோம். ஆனா நம்ம பிஜிலயோ, யூஜிலயோ வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்டின்னா, பிளேஜரிசம் பண்ணியிருக்கோம். அத வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க அப்டின்னா, அந்த டிகிரி போகும். அந்த டிகிரிய வச்சு வாங்குன வேலை மட்டும் தான் போகுமே தவிர, நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலை வந்து போகாது. அப்புறம் ஃபினான்ஷியலி நமக்கு வந்து லாஸ் இருக்கும். என்ன அப்டின்னா, நம்ம வந்து நம்ம பண்ண பிளேஜரிசம் மூலியமா வந்து நம்ம சப்போஸ் ஏதாவது இப்ப வந்து நம்ம பிளேஜரிசம் பண்ணி ஒரு டிகிரி வாங்கியிருப்போம் இல்லையா? அதனால நமக்கு வந்து ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம், இன்கிரிமென்ட் கிடைச்சிருந்திருக்கலாம். அதெல்லாமே நம்மட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்குவாங்க. அதனால வந்து நமக்கு ஃபினான்ஷியலி வந்து ரொம்பவே லாஸ் ஆகும். இன்கேஸ் ரொம்பவே ரேர் கேஸ்ல வந்து நம்மள மேபி இம்ப்ரிசன் கூட பண்ணலாம். அதாவது நம்ம பண்ண பிளேஜரிசம்க்காக நம்மள ஜெயில்ல தூக்கி கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம 3 டைப் பார்த்தோம். அப்புறம் வந்து பிளேஜரிசமோட கான்சிக்வென்ஸ் பார்த்தோம். நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது நாவல், போம், ட்ராமா அதே மாதிரி சம்மரி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.